இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் 28 சுங்கச்சாவடிகளில் வரும் 1ஆம் தேதி உயர்கிறது கட்டணம். மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் கண்டனம். சென்னையில் அமைகிறது சர்வதேச தரத்திலான வண்ண மீன்கள் வர்த்தக மையம். வடசென்னை வளர்ச்சிக்கான 6 திட்டங்களை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். தமிழ்நாட்டு நலனுக்கு அண்ணாமலை ஆற்றிய பங்களிப்பை வெளியிட முடியுமா? மீண்டும் முற்றியது அதிமுக பாஜக மோதல். ஹேமா அறிக்கையை தொடர்ந்து கேரள திரைத்துறையில் சுழன்றடிக்கும் புயல். நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, ரியாஸ்கான் மீது நடிகைகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட உள்ள நிலையில் அதனை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் 67 சுங்கச்சாவடிகளும் மாநில நெடுஞ்சாலைகளில் 7 சுங்கச்சாவடிகளும் உள்ளன. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 34 சுங்கச்சாவடிகளில் கடந்த ஜூன் மாதம் கட்டணம் உயர்த்தப்பட்டது. விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, சமயபுரம், ஓமலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் கட்டணங்கள் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. வாகனங்களை பொறுத்து ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் ஒரு நடைக்கு 5% முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ₹5 முதல் அதிகபட்சமாக ₹150 வரை கட்டணம் உயரும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுங்க கட்டண வசூல், கட்டண உயர்வு ஆகியவற்றில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை என அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் புகார் தெரிவித்துள்ளனர். சாலை அமைப்பதற்காக செய்யப்பட்ட செலவு எவ்வளவு, அதில் எடுக்கப்பட்ட முதலீடு எவ்வளவு காலம் கட்டணம் வசூலிக்கப்படும் என்பன குறித்த எந்த விவரமும் வெளியிடப்படாமல் கால வரையின்றி சுங்க கட்டணம் செலுத்த மக்களை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கட்டாயப்படுத்தி வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணத்தில் 60% அதற்காக செய்யப்பட்ட முதலீட்டை ஈடு செய்வதற்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மீதமுள்ள 40% தொகை பராமரிப்புக்காக செலவிடப்பட வேண்டும். எனினும் பெரும்பாலான சாலைகள் பராமரிக்கப்படுவதே இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வுக்கு தலைவர்களும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாங்கள் விழுப்புரத்திலிருந்து விக்கிரவாண்டி டோல்கேட்டு வழியாக சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் பார்த்தா 2-3 டோல்கேட் இருக்கிறதால சுங்க கட்டணம் அதிகமாக இருக்குது. இதனால் எங்களுடைய பொருள்கள் செல்வதற்கும் தொகைகள் அதிகமாக வசூல் செய்கிறாங்க. அதனால் கட்டணத்தை குறைச்சி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் விவசாயி சார்பாக. 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால் என்னன்னா லாரிக்காரங்க மட்டும் பாதிக்கப்படுறதில்லை, விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா விலைவாசிகள் ஏற்கனவே கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் இதை உடனடியாக சுங்க கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி விடுத்துள்ள அறிக்கையில் சுங்க கட்டண உயர்வை தொடர்ந்து தனியார் பேருந்து கட்டணம், சரக்கு வாகன வாடகை உயர்த்தப்படும் என்பதால் அதற்கு இணையாக அனைத்து வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயரும் என எச்சரித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் விடுத்துள்ள அறிக்கையில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவதுடன் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கொளத்தூரில் சர்வதேச தரத்தில் அமையும் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட 6 திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். வடசென்னையில் சில பகுதிகளில் போதிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் அங்கு சமச்சீரான வளர்ச்சியை ஏற்படுத்த ₹1000 கோடி செலவில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் வில்லிவாக்கம் பாடி மேம்பாலத்தின் கீழ் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் 188 கடைகள், உணவு விடுதிகள், மீன்வள அமைப்புகள் என சர்வதேச தரத்திலான வண்ண மீன்கள் வர்த்தக மையம் அமைக்கப்பட உள்ளது. புரசைவாக்கத்தில் 45,000 சதுர அடி பரப்பளவில் நவீன சலவைக்கூடம், கொளத்தூர் புழல் ஏரிக்கரை, ரெட்டை ஏரிக்கரை மேம்படுத்தல் பணிகளும் நடைபெற உள்ளன. 115 கோடியே 58 லட்சம் ரூபாயில் நடைபெறும் இந்த 6 திட்டப் பணிகளுக்கு வில்லிவாக்கத்தில் நடந்த விழாவில் திரு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் கொளத்தூர் நேர்மை நகரில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருள் வழங்கல் துறை மண்டல உதவி ஆணையர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், 3 நியாய விலைக் கடைகள், சலவை கூடம் ஆகியவற்றின் புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். 1,25,000 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக சர்வதேச வண்ண மீன்கள் வர்த்தக மையம் அமைக்கப்படுவதற்கு மீன் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டு நலனுக்காக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆற்றிய பங்களிப்பு குறித்த பட்டியலை வெளியிட முடியுமா என அவருக்கு அதிமுக சவால் விடுத்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் நேற்று நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு அண்ணாமலை, ஏலத்தில் முதலமைச்சர் ஆனவர் எடப்பாடி திரு பழனிசாமி என்றும், கூவாத்தூரில் காலில் விழுந்து பதவிக்கு வந்தவர் என்றும் திரு அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருந்தார். அவருடைய பேச்சுக்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி,
பதவிக்கு வந்தது முதல் கடந்த 3 ஆண்டுகளாக திரு அண்ணாமலை முன்னுக்கு பின் முரணாகவே பேசி வருகிறார் என்றும் அவரை போன்று யாருடைய சிபாரிசிலும் திரு எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வரவில்லை என்றும் கூறினார். மேலும் 25 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெல்லும் என அவர் கூறிய நிலையில் ஒரு இடத்தில் கூட அக்கட்சி வெற்றி பெறாதது ஏன் என்றும் திரு KP முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திரு அண்ணாமலை பற்றி அவரது கட்சி தலைமை உணர்ந்து விரைவில் அவரை பொறுப்பில் இருந்து வெளியேற்றும் என்று திரு KP முனுசாமி கூறினார். அவருக்கு பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் தான் தோன்றித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது, இருக்கின்ற வரையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தலைமை உணர்ந்து விரைவில் அவர் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவார்கள். இதற்கிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் திரு அண்ணாமலையின் பொய்கள் அனைத்தும் அம்பலமாகிவிட்டதாக கூறியுள்ளார். பதவி வெறியால் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் திரு அண்ணாமலை உளறி வருவதாக அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டு நலனுக்காக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் எடப்பாடி திரு பழனிசாமி என்று குறிப்பிட்டதுடன் காவிரி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை என தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க திரு அண்ணாமலை ஏதேனும் பங்களிப்பை வழங்கினாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியவே பின்னுக்கு தள்ளிவிட்டு, தான் சார்ந்த கட்சியவே பின்னுக்கு தள்ளிவிட்டு, அனைத்து கட்சிகளையும் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று ருத்ரதாண்டவம் ஆடுகிற, வானத்துக்கு பூமிக்கு குளிக்கிற ஆக்டோபஸ் அண்ணாமலை அவர்களை உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பங்களிப்பினுடைய பட்டியலை வெளியிட தயாரா? மக்களுக்காக பாடுபட்டு வரும் எடப்பாடி திரு பழனிசாமி குறித்து இனியும் விமர்சிப்பதை திரு அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் IPS தேர்ச்சி பெற்றுவிட்டதால் மட்டும் அவர் தன்னை அவதாரம் போல் கருதி கொள்ளக்கூடாது என்றும் திரு RB உதயகுமார் கூறியுள்ளார். கேரள திரையுலக பிரபல நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, ரியாஸ் கான், இயக்குனர் துளசிதாஸ் உள்ளிட்டோர் மீது நடிகைகள் கூறியுள்ள பாலியல் குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிவுட் எனப்படும் கேரள திரைப்பட உலகில் பாலியல் அத்துமீறல்கள் குறித்து விசாரணை நடத்திய நீதிபதி ஹேமா கமிட்டி 2019ஆம் ஆண்டு முதலமைச்சர் திரு பினராயி விஜயனிடம் அளித்த அறிக்கை கடந்த வாரம் வெளியானது. இதைத் தொடர்ந்து தமக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக பிரபல இயக்குனரும் மலையாள சினிமா அகாடமி தலைவருமான ரஞ்சித் மீது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நடிகை ஸ்ரீலேகா மித்ரா குற்றம் சாட்டினார். இதையடுத்து தலைவர் பதவியை ரஞ்சித் ராஜினாமா செய்தார். நடிகரும் நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான சித்திக் மீது துணை நடிகை ரேவதி சம்பத் பாலியல் புகார் கூறியதால் அவரும் ராஜினாமா செய்தார். அதே நடிகை தற்போது தமிழ் நடிகரான ரியாஸ் கான் மீதும் பாலியல் குற்றச்சாட்டை கூறியுள்ளார். அதில் கொச்சியில் தங்கியிருந்த போது நள்ளிரவில் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ரியாஸ் கான் பாலியல் ஆசையை வெளிப்படுத்தும் விதமாக பேசியதாக தெரிவித்துள்ளார். ഡയറക്ട്ലി ലൈക്ക് ഞാൻ ഫോട്ടോ കണ്ടിരുന്നു, ആദ്യം തന്നെ കുറേ വാക്കുകൾ കുറേ പറയും, ഹോട്ട് അത് ഇത്. ഞാൻ കംപ്ലീറ്റ്ലി നമ്പാണ്. എന്താ സംഭവം, ആരാ നമ്പർ എന്നതൊന്നും പറയുന്നില്ല. ലേറ്റർ ഓൺ ആണ് ഇയാൾ നിങ്ങൾ സെക്സ് ചെയ്യുമോ, എന്തൊക്കെ ചെയ്യാനാണ് ഇഷ്ടം, നമ്മൾ പോകുന്നൊരു സ്റ്റേറ്റ് ഉണ്ടല്ലോ, നമുക്ക് എന്തെങ്കിലും റിയാക്ട് ചെയ്യാൻ ചോദിക്കും. ഫോൺ വെച്ചിട്ട് പോയപ്പോൾ ഇല്ല, ഫോൺ വെക്കാനും പറ്റുന്നില്ല, സംസാരിക്കാനും പറ്റുന്നില്ല. അതിനിടയ്ക്കുള്ളൊരു ഫൈൻ ലൈനിലാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നതെങ്കിലും നീ സമ്മതിച്ചില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല, നിൻ്റെ ഫ്രണ്ട്സ് ആരെങ്കിലും ഉണ്ടോ, ഇങ്ങനെ അയാൾ ചോദിച്ചു. അയാൾ സംസാരിക്കുന്ന ഒരു രീതി ഉണ്ടല്ലോ, എൻ്റെ ഫ്രണ്ട്സ് ആരെങ്കിലും അവൈലബിൾ ആണെങ്കിൽ അവരെ ഒന്ന് ഒപ്പിച്ചു തരാൻ പറ്റും, ഇങ്ങനെയൊക്കെയാണ് അയാൾ ചോദിച്ചത്. ஆனால் துணை நடிகை ரேவதி சம்பத்தின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள நடிகர் ரியாஸ் கான் அவர் யார் என்றே தமக்கு தெரியாது என்றும் அதுபோன்று யாரிடமும் பேசியது இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். மற்றொரு நடிகை மினு முனீர், பிரபல நடிகரும் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MLAவுமான முகேஷ், நடிகர்கள் ஜெயசூர்யா, இடவழி பாபு, மணியன் பிள்ளராஜு, வழக்கறிஞர் சந்திரசேகரன், தயாரிப்பு நிர்வாகி நோபல் ஆகியோர் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற படப்பிடிப்பின் போது பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களின் தொந்தரவு தாங்க முடியாமல் மலையாள படவுலகில் இருந்து வெளியேறி சென்னைக்கு இடம்பெயர்ந்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். 1991ஆம் ஆண்டு நடந்த சன் சட்டம் படப்பிடிப்பின் போது இயக்குனர் துளசிதாஸ் தனது அறையின் கதவை தட்டியதாகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் நடிகை கீதா விஜயன் புகார் தெரிவித்துள்ளார். படத்தில் வாய்ப்பு வாங்கி தருவதாக தனது வீட்டிற்கு அழைத்த நடிகர் பாபுராஜ் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக துணை நடிகை ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே நடிகை ரேவதி சம்பத் கூறியுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள நடிகர் சித்திக் இதன் பின்னணியில் சதி இருப்பதாக DGPக்கு புகார் மனுவை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் மலையாள திரைப்படத்துறை பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த IG சபர்ஜான் குமார் தலைமையில் 4 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய 7 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது. வரத்து குறைவால் வெள்ளைப்பூண்டு விலை ஒரே வாரத்தில் 100 ரூபாய் அளவுக்கு கடுமையாக உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சாம்பார், ரசம், குழம்பு என உணவு வகைகளில் பூண்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. மருத்துவ அம்சம் கொண்ட பூண்டு உணவே மருந்தாகவும் பயன்பட்டு வருகிறது.
இந்நிலையில் வட மாநிலங்களில் நிலவும் கடும் வெப்பம், கனமழை உள்ளிட்ட பருவ மாறுபாடுகளால் அங்கு விளைச்சல் பாதிக்கப்பட்டு லாரிகள் மூலம் கொண்டுவரப்படும் பூண்டு வரத்து குறைந்து வருகிறது. இதனால் அதன் விலை தொடர்ந்து ஏறி வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிலோவுக்கு 100 ரூபாய் வரை பூண்டு விலை அதிகரித்துள்ளது. எங்களுக்கு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தானிலிருந்து வருது. வரத்து குறைவுனால விலையேற்றம் அதிகமாக தவிர கம்மியாக வர வாய்ப்பில்லை. பொதுவாக இப்போ மலை பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் விற்கிது. காஷ்மீர் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 ரூபா 300 ரூபா விற்கிது. நாட்டு பூண்டு மீடியம் 200 ரூபா, லட்டு சைஸ் 270 ரூபா, பூனா லட்டு சைஸ் 250 ரூபா, பாம் சைஸு 300 ரூபா, பாக்ஸு 350 ரூபா 340 ரூபா விற்கிதுங்க. இனி ஏற்றம் தாங்க இருக்கும், குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அறிகுறி இல்லைங்க. மொத்த கொள்முதல் விலையில் கடந்த வாரம் 200 ரூபாய் முதல் 220 ரூபாய் வரை விற்பனையான 1 கிலோ பூண்டின் விலை தற்போது 320 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கிலோ 450 ரூபாய் வரை உயர வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகை நெருங்கும் போது இந்த விலை ஏற்றம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் பூண்டு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் திரு துரைமுருகன் தமது நீண்டகால நண்பர் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ள நிலையில் தங்களுக்கு இடையான நட்பு தொடரும் என திரு துரைமுருகனும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஏவா வேலுவின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் மூத்த அமைச்சர்களை திரு ஸ்டாலின் திறமையாக கையாள்வதாக கூறினார். இதற்கு திரு துரைமுருகன் அளித்த பதில் குறித்து சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது திரு துரைமுருகன் தனது நீண்டகால நண்பர் என்றும் அவர் என்ன கூறினாலும் வருத்தமில்லை என்றும் ரஜினிகாந்த் கூறினார். மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்டகால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். இதற்கு வேலூரில் பதிலளித்த திரு துரைமுருகன் ரஜினிகாந்த் கூறியது போல தாங்கள் நீண்டகால நண்பர்கள் என்றும் நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். எப்போதும் போல் நண்பர்களாக இருப்போம் என நடிகர் ரஜினிகாந்தும் அமைச்சர் திரு துரைமுருகனும் தெரிவித்துள்ளதால் சர்ச்சை ஓய்ந்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். லடாக்கில் 5 புதிய மாவட்டங்களை உருவாக்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் ஜன்ஸ்கர், டிராஸ், ஷாம், நுப்ரா, சங்தங் ஆகிய 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதாகவும் புதிய மாவட்டங்களை உருவாக்குவதன் மூலம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவர்களிடம் எளிதில் சென்று சேரும் என்றும் அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டிகள் இலங்கை மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் கண்டெய்னர் தட்டுப்பாடு மற்றும் வாடகை விலை ஏற்றம் காரணமாக தீப்பெட்டி உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி தரத்தை ஆய்வு செய்ய அனைத்து செமிஸ்டர்களிலும் ஒரு பாடத்தில் அண்ணா பல்கலைக்கழகமே தேர்வு நடத்தி விடைத்தாள்களை திருத்த சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய தரவரிசை பட்டியலில் 200 இடங்களுக்குள் இடம்பெற்றுள்ள கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த தேர்வு முறை தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்தால் மட்டுமே அரிசி விலை குறையும் என அரிசி உற்பத்தியாளர் சங்க தலைவர் திரு பாபு தெரிவித்துள்ளார். ஆரணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 2 ஆண்டுகளில் 5 முறை அரிசி விலை உயர்ந்துள்ளதாகவும் அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள 5% ஜிஎஸ்டி வரியும் அரிசி ஆலை இயந்திரங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% ஜிஎஸ்டி வரியுமே இதற்கு காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்களில் டெட்ராசைன் எனப்படும் மஞ்சள் நிற செயற்கை நிறமையை சேர்ப்பது கலப்பட குற்றமாகாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திருமதி PV நாகரத்னா மற்றும் திரு NK சிங் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உணவு கலப்பட தடுப்புச் சட்டத்தின் கீழ் டெட்ராசைன் பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்ட பொருள் என்பதால் அதற்கு தடை விதிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். கன்னட நடிகர் தர்ஷன் அடைக்கப்பட்டுள்ள பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறை அதிகாரிகள் 7 பேரை அதிரடியாக இடைநீக்கம் செய்து கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் தம்முடன் கைது செய்யப்பட்டவர்களுடன் சொகுசாக அமர்ந்து காபி மற்றும் புகைப்பிடித்து புகைப்படம் வெளியானதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் தம்மையும் தமது கணவரையும் தரிசனத்துக்கு அனுமதிக்கவில்லை என்று பாஜகவைச் சேர்ந்த நடிகை நமீதா குற்றம் சாட்டியுள்ளார். தம்மிடம் சாதி மற்றும் மத சான்றிதழ்களை கேட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வீடியோ வெளியிட்டு அவர் வலியுறுத்தியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருமலை என்பவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்.
பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த அவரை முதலில் பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போலீசார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 611 புள்ளிகள் உயர்ந்து 81,698 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 187 புள்ளிகள் உயர்ந்து 25,010 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி சவரன் 53,560 ரூபாயாகவும் கிராம் 6,695 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 93 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட உள்ள நிலையில் அதனை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கொளத்தூரில் சர்வதேச தரத்தில் அமையும் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட 6 திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டு நலனுக்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆற்றிய பங்களிப்பு குறித்த பட்டியலை வெளியிட முடியுமா என அதிமுக சவால் விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.